கருணை ஒரு மாபெரும் ஆற்றல். உங்களிடமிருந்து யாரும் அதை திருடிவிட அனுமதிக்காதிருங்கள். நீங்கள் மிகவும் கருணையாக இல்லை, சரியாகவே இருக்கிறீர்கள். பெரும்பாலும் பிரிவினைகளை காணப்படுகிற உலகத்தில் உங்கள் கருணை வழிகாட்டும் ஒளியாக இருக்கட்டும். கருணையே உங்கள் பலவீனம் அல்ல. உங்கள் மாண்புக்கு உண்மையாக இருப்பதே நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்குமே தவிர மற்றவர்கள் உங்களை எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பது தீர்மானிக்காது. உங்களை போன்ற நல்ல மனிதர்கள் இன்னும் அதிகமாக இந்த உலகத்திற்கு தேவை. எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வெளிச்சத்தை மங்க செய்வதை அனுமதிக்காதீர்கள். நன்மையானவற்றுக்கு உண்மையாக இருப்பது ஏன் வலிமை தெரியுமா? உங்கள் குணமே நீங்கள் யார் என்பதை தீர்மானிக்கிறது, மற்றவர்களின் குணம் அல்ல. உடனடியாக மாற்றம் நடக்காவிட்டாலும் கருணையே மாற்றத்தை தூண்டுகிறது. உலகிற்கு இன்னும் வெளிச்சம் தேவை, அதிக இருள் அல்ல. பண்பாளராய் இருங்கள், அதுவே உங்களுக்கு வலிமை. உங்கள் மென்மை தன்மையை திருடுவதற்கு உலகத்தை அனுமதிக்காதீர்கள். மற்றவர்களின் கூக்குரலை விட அதிகமாக உங்கள் ஒளி பிரகாசமாக இருக்கட்டும். எளிமையான ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் செயல்கள் உங்களை மாற்றுவதற்கு அனுமதிக்காதீர்கள். நல்லவராகவே இருங்கள், கருணையாளராக இருங்கள். நீங்கள் நீங்களாகவே இருங்கள். மோசமான மக்களையே பார்ப்பதால் நீங்கள் நல்லவராக இருப்பதை மாற்றிக்கொள்ளாதீர்கள். ஜோசப் கர்கீஸ் இவ்வாறு ஊக்கப்படுத்துகிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.